ஆண்டின் புதுக்காலம் 30வது வாரம் வியாழக்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 13 அருள்வாக்குகள் 31 தொடக்கம் 35 வரை. இன்றைய நற்செய்தியில் இயேசுவை பார்த்து பரிசேயர்கள், ஏரோது உம்மை கொல்லத் தேடுகிறான், எனவே இங்கிருந்து போய்விடுங்கள் என்று கூறுகிறார். கடவுளுக்கு பணி செய்வதிலிருந்து நம்மை ஏதாவது தடுக்க முடியுமா? இயேசுவை பரிசேயர்கள் எச்சரித்தாலும் இயேசு கடவுளுக்கு பணி செய்வதை அவர்களால் நிறுத்த முடியவில்லை. நான் இன்றும் பணி செய்வேன், நாளையும் பணி செய்வேன், 3ஆம் நாளும் பணி செய்வேன் என்று அந்த குள்ள நரியிடம் சொல்லுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். நம்முடைய பணி வாழ்வில் இயேசுவின் இந்த செயலை நாம் பின்பற்றுவோம். நாம் செய்கின்ற செயலுக்கு தடையாக இருப்பது பல காரணங்கள் இருக்கலாம். அதிலே 4 மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். 1, பாராட்டு மற்றும் அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பது. நம்முடைய முயற்சிகள் அங்கீகரிக்கப்படாமலோ அல்லது பாராட்டப்படாமலோ இருக்கும்போது நாம் தளர்வடைகிறோம். கடவுளுக்கு சேவை செய்வது என்பது அடுத்தவருடைய கவனத்தை ஈர்ப்பதிலோ அல்லது அங்கீகாரம் பெறுவதிலோ அடங்குவது அல்ல. மாறாக கடவுளின் அதிமிக மகிமைக்காக அவற்றை நாம் செய்ய வேண்டும். நான் செய்யும் சேவை கடவுளுக்காகவா அல்லது மனிதர்களுடைய மதிப்பை தேடுவதற்காகவா என்பதை சிந்திக்க வேண்டும். 2, வலி, மனக்கசப்பு. சில நேரங்களில் நம்முடைய சக பங்கு உறுப்பினர்கள் உடனான கருத்து மோதல்கள், குருவானவர் தவறாக நம்மை புரிந்து கொள்ளுதல், பாராட்டப்படாத தருணங்கள், இவையெல்லாம் நம்மை மனம் தளர செய்யலாம். அப்போது நாம் உணர வேண்டியது, இயேசுவே சோதனைகளையும் வழிகளையும் புரிந்து கொள்ளாமையையும் அதே போல அடுத்தவருடைய ஏச்சு பேச்சுக்களையும் எதிர்கொண்டார், தாங்கினார். அதனை தாண்டி சென்று தொடர்ந்து தன்னுடைய தந்தை கடவுளுக்கு பணிபுரிந்தார். நமக்கு வழிகள் ஏற்பட்டாலும் கூட நாம் பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஏனென்றால் நமது உணர்ச்சிகள் நமது நம்பிக்கையை கட்டுப்படுத்த அனுமதிக்கக்கூடாது. 3வது, சோர்வு அல்லது உற்சாகத்தை இழந்து போதல். உடல் மற்றும் ஆன்மீக சோர்வு நம்மை உன் பணியை செய்யாதே, விட்டுவிடு என்ற எண்ணத்தை தூண்டும். இயேசு நமக்கு கற்றுத்தருவது, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இறைவேண்டல் வழியாக தந்தை கடவுளிடம் திரும்பி நம் பணியை தொடர்ந்து ஆற்ற வலிமையை கேட்க வேண்டும். 4, பயம் அல்லது சோதனை. இயேசு பரிசேயர்கள் ஏரோதுவின் அச்சுறுத்தலை எப்படி இயேசு எதிர்கொண்டாரோ அதே போல நமது சேவையிலிருந்து நாம் பின்வாங்கக்கூடாது, நிறுத்தவும் கூடாது. எதிர்ப்பு குறித்த பயம் நமது பணியை முடக்கி போடக்கூடாது. எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6:7 பவுலடியார் கூறுகிறார், மக்களுக்காக அல்ல, ஆண்டவருக்காக சேவை செய்வது போல உங்கள் முழு இதயத்தோடு சேவை செய்யுங்கள். எனவே நமது நோக்கம் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக இருக்க வேண்டும். நமது சேவை மனப்பான்மை அன்பிலிருந்தும் இரக்கத்திலிருந்தும் தயாள குணத்திலிருந்தும் ஊற்றெடுக்க வேண்டும். உலகத்தினுடைய வெகுமதியோ பாராட்டோ அங்கீகாரமோ இவற்றிலிருந்து அவை ஊற்றெடுக்க கூடாது. எனவே நல்லதை தொடர்ந்து செய்வோம். இயேசுவை போல, இயேசு எப்படி தந்தை கடவுளிடம் வலிமை பெற்றாரோ அப்படி நாம் வேண்டி வலிமை பெறுவோம். ஆமீன்.